வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 1 அசஸ்மென்ட் இயர் 25-26ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 4. எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Determine the residential status of Mr. X for the previous year 2024-25 who left India for the first time on 15/9/21 and came back on 1/9/23. He again left for Dubai on 15/6/24 to come back on February 14, 2025 to settle in India forever. பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்றவரு 2 வாட்டி இந்தியா விட்டு வெளில போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ரீவியஸ் இயர் 24-25ல என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போயிருக்காரு அப்படின்னா 15/9/21ல போயிருக்காரு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா 23 இயர்ல 9th மந்த் வந்துட்டாரு. திரும்ப என்ன பண்ணிருக்காரு 24 இயர்ல 6th மந்த் போயிருக்காரு. அப்புறம் பிப்ரவரி வந்துட்டாரு. எஸ், இப்ப இது பாத்தீங்கன்னா 15/6/24 அண்ட் இந்த 14/2025 இது ரெண்டும் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல நடந்திருக்கு. இது அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 21வது வருஷம் போயிட்டு 23வது வருஷம் வந்துட்டாரு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல நடந்திருக்கு. எஸ், இப்ப இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இருக்கணும். இவர் இருக்காரா அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் எழுதியாச்சு. 1/4/2024ல இருந்து 31/3/2025 வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா 15/6/24 அவரு இந்தியா விட்டு போயிருக்காரு. அப்ப என்னது 4th மந்த் இருந்திருக்காரு, 5th மந்த் இருந்திருக்காரு, 6th மந்த் பாத்தீங்கன்னா 15 நாள் தான் இருந்திருக்காரு. அதோட பிப்ரவரி தான் வந்திருக்காரு. பிப்ரவரி 14th தான் வந்திருக்காரு. பாருங்க, ஓகேவா? 4th மந்த் எழுதிருக்கோமா, 5th மந்த் எழுதிருக்கோம் அண்ட் 6th மந்த் பாத்தீங்கன்னா 15 நாள் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிப்ரவரியில தான் வந்திருக்காரு. 14th பிப்ரவரி 13 நாள் இல்ல. இப்ப பாருங்க, 13 நாள் மைனஸ் பண்ணிட்டோம்னா 15 நாள் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மார்ச் ஃபுல்லா 31 டேஸ் இருந்திருக்காரு. மீதி நாள்லாம் இல்ல, 0 போட்டாச்சு. புரியுதா? 28 டேஸ் பிப்ரவரியில, அதுல 13 நாள் இல்ல. ஏன்னா எப்ப வந்தாரு 14th தான் வந்தாரு. 13 நாள் இந்தியால இல்ல. அதனால 13 நாள மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணா 15 நாள் தான் இருந்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு டேஸ் வருதுன்னு பாருங்க. 122 டேஸ் தான் வருது. நமக்கு தேவை என்னன்னா 182 டேஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. failed to fulfill the first basic condition. ஓகே, செகண்ட் பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, செகண்ட் பேசிக் கண்டிஷன்ன்றது 60 டேஸ் இருந்திருக்கணும் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல அண்ட் 365 டேஸ் or more during the 4 previous year preceding the relevant previous year. relevant previous yearக்கு முன்னாடி 4 வருஷத்துல 365 டேஸ் இருந்திருக்கணும். இவர் பாத்தீங்கன்னா relevant previous yearல 60 டேஸ் இருந்துட்டாரா? எஸ், இருந்துட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அதாவது செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 60 டேஸ் இருக்கணும்ன்றது. அதுக்கப்புறம் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 ப்ரீவியஸ் இயர்ல 365 நாள் இருக்கணும். இப்ப ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 122 நாள் இருந்துட்டாரு. நமக்கு தேவை 60 நாள் தான். இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்ப 365 நாள் 4 வருஷத்துல இருந்தாரா அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்ப செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த டேஸ் எல்லாம் இல்ல. ஓகே, ஏன்னா பாருங்க 15/9/21 போனவரு 1/9/23 தான் வந்திருக்காரு. ஓகே, 15/9/21ன்றது இதோ இங்க வருது. 15/9 9th மந்த் செப்டம்பர். அப்ப 15 டேஸ் இந்தியால தான் இருந்திருக்காரு. ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் 15/9 தான் போனாரு. ஓகே, அப்ப 15 நாள் இருந்திருக்காரு. அதனால இங்க 15 போட்டிருக்கோம். அதோட எப்ப வந்திருக்காருன்னா 19/23 இயர்ல போய் 19 அதாவது செப்டம்பர் வந்து 1ஆம் தேதியே வந்துட்டாரு. அப்ப 30 நாள் இங்க இருந்திருக்காரு. அப்ப இது இடப்பட்ட நாட்கள் இவரு இல்ல. அப்ப அதனால அது எல்லாத்தையும் 0 போட்டாச்சு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துல எவ்வளவு நாள் அப்படின்றத போட்டுடலாம். பாருங்க, இதெல்லாம் முழுசா இருந்திருக்காரு. இருந்ததுக்கெல்லாம் அப்படியே போட்டாச்சு. சோ இத கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நாள் இருந்திருக்காருன்ட்டு. பாத்தீங்கன்னா இதுல 213 இல்ல 168 இது வந்து 365 டேஸ் இருந்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 746. நம்மளோட கண்டிஷன் படி 365 டேஸ் இருந்தா போதும். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? செகண்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. மொத்தத்துல செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில்ட். ஓகே, செகண்ட் பேசிக் கண்டிஷன் வாஸ் ஃபுல்ஃபில்ட்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் 60 நாள் இருக்கிறதோ ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருந்துட்டாரு. 365 நாள் 4 ப்ரீவியஸ் இயர்லயும் இருந்துட்டாரு. அதனால இவர் வந்து செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. பேசிக் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா போதும். அப்ப நமக்கு பேசிக் கண்டிஷன் ஓவர். இப்ப அடிஷனல் கண்டிஷன் 10 வருஷத்துல பார்க்கணும் இல்லையா? 10 வருஷத்துல 182 டேஸ் 2 வருஷம் இருந்தா போதும். இந்த 4 வருஷத்துலயே 2 வருஷம் வந்துருச்சு பாருங்க. 213 இங்க 365 இதுலயே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் 6 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா அப்படியே தான் இருந்தாரு. இல்லையா? இந்த 4 இயர்ஸ் பேர் டேட்டா அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயும் போல. அது இந்தியாலே தான் இருந்தாரு. அப்ப இந்த 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர் ஃபுல்ஃபில்டு. இப்போ ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. 2 இயர்ஸ் இருக்கணும் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ்ல. அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்ல 730 டேஸ். இப்ப இதுல வந்து 10 வருஷம் இருக்கு. அதுல 3 வருஷத்தை விட்டுட்டு 7 இயர்ஸ் எடுத்துப்போம் அப்படியே. 7 இயர்ஸ் பாருங்க. 7 இயர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தாராளமா வருது. ஓகே 1842 டேஸே வருது. நமக்கு தேவை வெறும் 730 டேஸ் தான். இவரு 1842 டேஸ் இருந்திருக்காரு. அப்ப சஃபிஷியன்டா இருக்கு. சோ இவரு செகண்ட் அடிஷனல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே பாருங்க. செகண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு கண்டிஷனை. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுனால இந்த மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் for the previous year 24-25. Okay, 24-25 ஓட ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகே எஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருந்தாலும் நீங்க அந்த ப்ராப்ளம்ஸை கமெண்ட் பண்ணீங்க நம்பர் அப்படின்னா நான் அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எல்லாமே பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸுமே எல்லா சாப்டர்லயுமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணியாச்சு. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் அசஸ்மெண்ட் இயர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்காக நான் பண்றேன். எஸ் தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.